Hello guys, welcome to Navaj lifecare Tamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ஒரு ஐ மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஐ மேக்கப் லுக். இது வந்து நீங்க saree and traditional dressல கிரியேட் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல முன்னாடி என்னோட சேனல் நீங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரெட் கலர் ஷேட் வந்து என் ஐஷேடோ பேலட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட்னா ஹில்லாரி ரோடாவோட ஐஷேடோ பேலட். இது ஜஸ்ட் வந்து 150 இல்லை 200 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரெட் ஷேடை வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த ஐஷேடோ பேலட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ரொம்ப பிக்மெண்டடாக இருக்காது. ஸோ நான் ஒரு 2 to 3 கோட்டிங் கொடுத்தா தான் எனக்கு தேவையான பிக்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் ரீபில்ட் பண்ணி நான் டார்க்காக வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கலர் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷிம்மர் ஐஷேடோ. ஸோ இது வந்து ஒரு பிரைடல் ஐ மேக்கப்பாகவும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் மேக்கப்பாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கலர் ஷேட் எடுத்து என்னுடைய லிட் ஸ்பேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அதுவும் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, ஒரு 3/4 ஒரு முக்கால்வாசி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து இந்த கோல்டு கலர் ஷேட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஷிம்மர்ஸ் எல்லாம் வந்து ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணுறதை விட ஃபிங்கரில் எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் அதோட பிக்மெண்ட் வந்து அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் பர்பிள் கலரில் ஒரு ஐ ஷேடோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன், நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிரேடியண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் ட்ரா பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் ஒரு பர்பிள் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் நல்லா அந்த ஷிம்மர்ஸோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த 3 கலர்ஸும் வந்து ஒரு சேமாக இருக்கும், தனித்தனியாக ட்ரா பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஐஷேடோ எப்பவுமே போடும்போது நம்மளுடைய லோவர் லேஷ் லைன்னு நம்ம அப்ளை பண்ணால் தான் அந்த ஐஷேடோ வந்து ரியலாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு காஜல் யூஸ் பண்ணுறேன். இந்த காஜலை வந்து நான் ஐலைனராக யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் லேஷ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐஷேடோ லுக் வந்து ரியலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஐஷேடோ லுக் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஐஷேடோ லுக்ஸ் வந்து ரியலாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபேர், மீடியம் அண்ட் டார்க் ஸ்கின் டோன் பீப்புளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அது மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ மேக்கப் லுக் வந்து நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹில்லாரி ரோடாவுடைய ஐஷேடோ பேலட், அப்புறம் லாக்மி ஐகானிக் காஜல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும். கன்சீலருக்கு வந்து நான் வெட் அண்ட் வெல் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஐ மேக்கப் லுக்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னோடய சேனல் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ்.